பரிதவிக்கும் மிக
சனம் வந்து நிற்கிறே இறக்கும் தயவு அளவிட முடியாதையா இறக்கும் தயவு அளவிட முடியாதையா தேற்றிடும் கிருமை உயிர்ப்பிக்கும் கிருமை மாறாத இல்லதாத கிருமை தேற்றிடும் கிருமை உயிர்ப்பிக்கும் கிருமை மாறாத இல்லதாத கிருமை தேற்றிடும் கிருமை உயிர்ப்பிக்கும் கிருமை மாறாத இல்லதாத கிருமை மகா மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது ஒரு கிருமை மகா மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் உயர்ந்தது உன் கிருமை கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்களை அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்களை அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது இரக்கம் தயவு அளவிட முடியாதையா இரக்கம் தயவு அளவிட முடியாதையா தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை மாறாத இலகாத கிருபை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை மாறாத இலகாத கிருபை தேற்றிடும் கிருபை திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதிருகும் நல்ல தகப்பனே திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதிருகும் நல்ல தகப்பனே பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே இரக்கம் தயவு அளவிட முடியாதையா இரக்கம் தயவு அளவிட முடியாதையா மாறா
உற்சாகமான மனநிலையோடு கூட அவர்கள் சமூகத்தில் கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துவோம். Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்கள் இந்த நாளை சொல்லியிருக்காங்க. நம் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு இருக்கின்றார். அவர் தான் நம்மையும் அழைத்திருக்கின்றார். அழைத்தவர் நல்லவர், வல்லவர், பொறுமானவர், ஜீவனுள்ள தேவன், நம்மை காண்கிற தேவன், நம் மத்தியிலும் கொண்டிருக்கிறார். இதோ அவர் நம் மத்தியிலே ஆலோசனை மூலமாக ஒரு வார்த்தைகளை கொண்டு நினைவுபடுத்தியிருக்கின்றார். காதுள்ளவர்கள் யாவரும் கேட்க கடவுள் கர்த்தர் உனக்காக
மனதிற்கு இயேசுவிடம் ஓடி வா. உனக்காக பரலோகத்தில் உறவிடம் கட்டுகிறார். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகின்றார். உன்னை தேடி வருகின்றார். இன்று நீ ஆயத்தமா மகனே, உன்னை தேடி வருகின்றார். இன்று நீ ஆயத்தமா. என் ஜனமே மனதிற்கு இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனதிற்கு இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் ஒன்றாகி இன்னும் ஆகவில்லை. இறுதி காலம் ஒன்றாகி இன்னும் ஆகவில்லை. என் ஜனமே மனதிற்கு இயேசுவிடம் ஓடி வா. குருகலம் கொண்டாட்டமே இயேசுவின் கன்னியானத்தில். குருகலம் கொண்டாட்டமே இயேசுவின் கன்னியானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குருகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் கன்னியானத்திலே. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குருகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குருகலம் கொண்டாட்டமே இயேசுவின் கன்னியானத்தில். வல்லவர் நம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவர் நம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி
எக்காலம் சத்தம் தூதர்கள் கூட்டும் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டும் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். புதுவர கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். புதுவர கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவின் தெய்வமே, உம்மை மறுதலித்தே பின் வாங்கி போனே. உம்மை மறுதலித்தே பின் வாங்கி போனே. உம் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவின் என் தெய்வமே, என்னில் மனதிலும் முள்முடித்தாகி ஐயா காயப்பட்டி. முள்முடித்தாகி ஐயா காயப்பட்டி. நீ எனக்காக பலியாடி. உம் ரத்தத்தால் கழுவியும், உம் ரத்தத்தால் கழுவியும். இயேசுவின் என் தெய்வமே, என்னில் மனதிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனே. துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனே. உம்மை நினையாது தூர போனே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவின் என் தெய்வமே,
பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பா எங்களுக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா எங்களுக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. உரிமையை எனக்கு தந்தீ. அப்பா உரிமையை எனக்கு தந்தீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீ. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை தந்தீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரையா. அடிமைக்கு தந்தீரையா. அப்பா அடிமைக்கு தந்தீரையா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீ. நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ. நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ. Praise the Lord. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே அடியனும் கூட சொல்ல வாஞ்சிக்கிறேன். அன்று தெரியவில்லை, எனக்கு அதை பற்றி புரியவில்லை, யாரும் என்னிடத்தில் வந்து பேசவில்லை. என் அன்பு சகோதரர் ஒனேசிங்க தான் இயேசுவை குறித்து என்னிடத்தில் பேசி என்னை மனமாற செய்தான். என் மனதிலே அத்தனை கசப்பான வெறுப்பான காரியங்கள் இருந்ததை அவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்லி 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 என் உள்ளத்தை சுத்திகரித்துக் கொண்டிருந்தான். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தி. அப்போ யோசிக்கணும், நாம எந்த கடவுளை நேசிக்கிறோம்? இந்த கடவுளை நாம் நேசித்தால், விரும்பினால், ஏற்றுக்கொண்டால், நம்பினால் அவர் சொல்லும்படிதான் கேட்டு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, தெரியாதவங்க நம்ம சொல்றாங்களோ அடிக்கடி வருவங்க. அப்புறம் நீங்களும் என்ன பண்ணுவீங்க? சொல்ல பழகுவீங்க. அவ்வளவுதான், பழகி கொள்ளுங்கள். வேதாகமத்துக்கு போலாமா? இயேசுவை குறித்து இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியம், இவர் என்னது? மெய்யான தெய்வம். இந்த தெய்வத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழி சொல்றதெல்லாம் 1வது அதிகாரம் 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவர் எந்த மதமோ, எந்த தேசமோ, எந்த மொழியோ, எந்த நிறமோ, அவர் எப்படிப்பட்டவரோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி
ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நான் அப்படிதான் பேசுவேன். என்ன அதுக்கப்புறம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாம் உங்க சித்தம், நீங்க அனுமதிச்சால் எல்லாமே நடக்கும். நடக்காததும் நடக்கும். நடக்கிறதையும் எங்களுக்கு நடக்க கூடாதுன்னா நடக்காது. நடக்கும் என்பார் நடக்காது, கிடைக்கும் என்பார் கிடைத்துவிடும், கிடைத்தாயென்பார் கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். இதுல என்ன தப்பு இருக்கு? இது என்ன பாட்டு? தெருக்கூத்து பாட்டா? டிராமா பாட்டா? ஒரே ஒரு காரியம், சினிமா பாட்டு. இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த டியூன்லயே பாடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே கவனிப்பீங்க. ஒருவேளை அங்க கேட்க நேரம் இருந்திருக்காது உங்களுக்கு. இங்க சொல்லுங்க, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது நடந்து விடும் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி. அப்ப இப்படி பண்ணும்போது என்ன இருக்கும்? உங்க செவிகள் எல்லாம் இனிமையாய் கவனிக்கும். ஒரு கருத்து, கத்தியை ஈட்டாதே புத்தியை ஈட்டு. எதை கொண்டு? கத்தியை அதற்கேற்ற அந்த கல், என்ன கல்? சாணக்கல் இல்ல பாறங்கள், அப்படி இல்லைன்னா சிமெண்ட் தரை, இல்லை ஏதாவது வச்சு கத்தியை தீட்டி அந்த நேரத்துக்கு அறுக்கணும். ஆனா கத்தி எப்போ பிளேடு போல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சாதாரண பலகை கட்டை, அதுல கத்தி அப்படியே தீட்டி அறுத்தப்ப பிளேடு மாதிரி அறுக்க நிறைய பேருக்கு தெரியாது. என்ன பண்றோம்? சாணக்கல்லுனாக்கா அதுல போட்டு அப்படி தீட்டினா பண்ணாங்க, சர 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 சரன்னு இருக்காங்க. எவ்வளவு காரியங்கள் கத்தியை தீட்டுவதற்கு கூட என்ன பண்ணுவான்? புத்தியை தீட்டு. தேவனுடைய வார்த்தையை கொண்டு அது எப்படி இருக்குது? பட்டயம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அப்ப அதை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய புத்தியை தீட்டிக் கொள்ளலாம். மயங்கி போயிருக்கோம், மங்கி போயிருக்கோம், செயல்படாமல் இருக்கும். அப்ப தேவனுடைய சமூகத்தை வந்து அவர் என்ன சொல்லுகிறார்னு பார்க்கப்படும் பொழுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணே ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பானா? அமைதியா இருப்பான். இன்னும் அதை பத்தி ஒண்ணுமே இல்லை, அப்பா இருக்க பார்த்து பாருங்க, விடுங்க. ஏன்னா அவர் மீதே நம்பிக்கையா இருக்கிற, வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அவர் சொல்லும்படி கேட்டு உணர்ந்து புரிந்து அதன்படிதான் இருப்பேன் என்று ஒப்புரவாகிறது. என்ன பண்றது? அதை சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்வது, அதான் ஒப்புரவாகிறோம். உனக்காக எல்லாம், உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்ப அதெல்லாம் அந்த கருத்தெல்லாம் வச்சுதான் பாடலாம் பாடி ஜனங்களை என்ன பண்றாங்க? அவங்க பக்கமா கூப்பிடுறாங்க. அப்பதான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் சினிமா, அதுக்காக தான் தெருக்கூத்து, அதுக்காக தான் நாடகம் என்று சொல்லுகின்ற டிராமா. வேற எதுக்காக இல்லைங்க, பணம் வசூல் பண்றதுக்காக இல்லை. ஜனங்கள் என்ன பண்ணணும்? அப்பவே நேக பாவங்கள், கஷ்டம், துன்பம், வேதனை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும்படியாய் வானொலி செய்திகள், திரைகானம், தேன்கிண்ணம் கேட்டிருப்பீங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் அதுல கேட்கல, எல்லாம் டிவிலேயே என்ன பண்ணிடுறாங்க, ஐ மீன் செல்போன்லயே அவங்களுக்கு இஷ்டமான திரைகானம், தேன்கிண்ணத்தை போட்டு அவங்களே பார்த்து என்ன பண்ணிடுறாங்க. அதை பார்க்குற வரைக்கும் நான் தான் சொல்லிட்டு செல்போனை வச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. அது முடிஞ்சவனையும் பார்த்தா இவங்க யாருன்னு அப்பதான் தெரியும், நாம தான் இருப்பாங்க. ஆனா சபைக்கு வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்து நம்மை தேவன் அண்டைக்கு கொண்டு போவோம். தேவனாகிய கர்த்தரும் நம் அண்டைக்கு வருவார். அவர் வருவது மாத்திரமல்ல, நம் இருதயத்திலே தங்கி வாசம் செய்யும்படியாய் அவர் விரும்புகிறார்.
ஆதலால் தான் நம்மை நீங்கள் ஜீவனுள்ள ஆலயம். நிறைய பேர் யோசிங்க, சபைக்கு வரோம்னு சொன்னா எதுக்காக வரும், ஏன் வரும்? இந்த தேவன் ஜீவன் உள்ளவர், நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இனி அவர்களை நம்ம கேட்டு பெறணும் அவசியம் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தி அதன்படி நடக்கப்படும் பொழுது அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு ஜெயமாய் மாறிவிடும். மந்திரக்காரனுக்கு 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 அந்த மந்திரத்தை செய்கிறதுக்கு ஏற்ற பணத்தை அவனுக்கு கொடுத்தாதான் அவன் அந்த காரியத்தை விக்கிரகங்கள் கொண்டு செய்யக்கூடிய கட்டளையிடுவான், அனுமதிப்போம். ஒருவேளை அவைகள் பலிக்கலாம், பலிக்காமல் போகலாம். நம் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலான மாந்திரீகர். நம் ஆண்டவர் இலவசம், எல்லாம் இலவசம். நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ? அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்பதான் கண்டடைய முடியும். எத்தனை பேர் அதிகாலையில் தேடுறீங்களோ? அதிகாலையில் தேவனை தேடி அவரை புகழ்ந்து பாடி ஸ்தோத்தரித்து கனப்படுத்தி அவரை துதித்து அவர் மகிமையிலே காணப்படும் பொழுது பா ஆண்டவரே அப்படி சொன்னாலே போதும். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய காரியங்களை, உள்ளத்தின் ஆழம் துரியங்களை அறிந்து அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நன்மையை அனுமதிப்பார். பெற்றுக்கொள், ரிசீவ். அப்படித்தான் ஆண்டவரை நம்ம பெற்றுக்கணும். நிறைய பேர் அப்படிலாம் பண்றாங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே சொல்லுங்க, நல்லது அவரை துதிப்பது. ஆனால் அவர் சொல்லும்படி கேட்டு செய்ய வேண்டும். அப்பதான் ஆண்டவர் நம்ம எப்படி இருக்க தேவனுக்குள்ள அவர் பார்ப்பார். அடுத்து பாருங்க 3:4-5. நான் சொல்றதுதான் நீதிமொழி 3:4-5. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் புத்தியும் பெறுவார். எப்போ? அதிகாலையில் தேவனை கண்டடையும் போது, தேவனை தேடும் பொழுது நாம் தேவனை கண்டடைய முடியும். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் புத்தியும் பெறுவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நான் அநேக யோசனை பண்ணுவேன், பண்ணு, ஆனா அதையே சாப்பிட்டு கொள்ளாத. என்ன பண்ணா? உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்க தான் ஆண்டவரே ராஜா. ஏன்? அவர் சொல்லும்படி கேட்டு நடக்கிறேன், அவருக்காக காத்திருக்கிறேன். என் தேவன் எனக்காக எதையாகிலும் சொல்லுவார். அது என் காதுகளிலே வரும் பொழுது, நான் கேட்கும் பொழுது, நினைக்கும் பொழுது எனக்கு அது மகிழ்ச்சியாயிருக்கும், ஆறுதலாயிருக்கும், நன்மையாயிருக்கும். ஆதலால் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். யார் இது? என் பையன். நான் சொல்படி கேட்டு நடக்கிறவன். அப்பா சொல்லுவார், அது காலுக்கு மெத்தை. உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உங்களை ஏற்றி கொண்டு போவார்கள். யாரையோ காட்டுறாங்க, அப்படியே கையில் ஏந்திட்டு போறாங்க, எல்லாம் மாய. தேவன் ஏற்கனவே சங்கீதத்துல எல்லாவற்றையும் சொல்லி வைத்திருக்கின்றார். அவன் என் கற்பனைகளின்படி நடக்கின்றபடியினால் அவனை நான் உயர்த்துவேன், அவன் தேவைகளை சந்திப்பேன். அப்ப ஆண்டவராகிய தேவனுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதோ வந்து உட்காந்து அவங்க கூப்பிட்டாங்க, மரியாதை வந்து உட்காந்து நான் அதை நினைச்சு பண்ணதான் அப்படிதான். ஆண்டவருடைய அனுகிரகம் எனக்கு இருக்காது.
நிறைய இடத்துல நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம சென்னையிலேயே இருந்தது அது மாதிரி. என் மனைவி ஊழியத்துக்கு போகும்போது ஒரு இடத்துக்கு எடுத்து போனாங்க. மெரினா பீச்சை தான் தாண்டி நினைக்கிறேன், என்னமோ பேர், அது கோவளத்துக்குலாம் முன்னாடி. அந்த ஊரில் போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அங்குள்ள ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, குடம், டின்னு, பக்கெட்டு கயிறு கட்டி அதெல்லாம் அந்த கிணத்துக்குள்ளே போடுறாங்க. அந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது? 1.5 ஜோதில் தான் இருக்கும். ஜோடுதல் இவ்வளோ பெருசு இல்லை, ஒரு சின்ன பக்கெட்டு, பெயிண்ட் பக்கெட்டு, அவ்வளோ தண்ணி தான் இருக்குது. அந்த கல் பாறை எல்லாருடைய பாத்திரமும் உள்ளே போட்டுருப்பாங்க. அது தண்ணி அப்படியே சுரந்து 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 யார் யார் பாத்திரத்திலலாம் வழி இருந்த உள்ளே போன பிறகு குறைஞ்சது 2 மணி நேரம் கூட ஆகும். 2 மணி நேரம். அதுக்கப்புறம் அது ஒரு டப்பா என்ன செய்யணும், சுதந்திரம். சென்னையிலே ஆமாம் தரமணி ஆச்சரியப்பட்டு போனோம். உண்மை இந்த இடத்துல இப்படி பண்றாங்கல்ல, சென்னையில் இப்படி ஒரு காரியம் இருக்குதா தண்ணிக்கு? ஏன்னா இங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட அந்த அளவுக்கு இல்லை. அங்கெல்லாம் டப்பாலாம் போடுவாங்க, குடத்தை போடுவாங்க. அந்த கேனை பாதியாக வெட்டி, கிருஷ்ணால் கேன் 10 லிட்டர் இருக்க, அதை பாதியாக வெட்டி அதில் கயிறை வெட்டி அதை போடுவாங்க. அந்த ஒரு டப்பா கிடைச்சா போதும். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், பூட்டான் எங்கெங்கே சொல்கிறாங்க அங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் நம்ம சென்னையிலேயே நான் பார்த்துருக்கேன். அதுக்காக போட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த தண்ணி சுரந்து எந்தெந்த பாத்திரத்தில் அதுவாக நிறையுதோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். யோசித்து பாருங்க. அதை போல நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். தண்ணி எப்படி நிறையுதோ அவங்க பார்த்துட்டு அதுபோல இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகள் நிறைய வேண்டும், இன்னும் நிரப்ப வேண்டும். நிரப்பும் அப்பா விசப்பா, அபிஷேகத்தை நிரப்பும் அப்பா. கணுக்கால் வரைக்கும் போதாதையா, என்னவா அந்த அக்னி அபிஷேகம் இறங்கணும். வறுமையா போதகரே, எப்படியா வற்றாத நதி போல ஆண்டவர் எவ்வளவு புகழ்ந்து வார்த்தைகள் சொல்லப்பட்டது. அதை பாடுறவர்கள் எத்தனை தாகத்தோடு, நம்பிக்கையோடு, விருப்பத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து பாடியிருப்பார்கள். என் மீட்பர் இயேசுவே, கடந்த காலத்தில் நான் பிறந்த குடும்பத்தில் உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தே, என் நண்பன் ஒருவரால் தேவன் நீர் என்றே அன்றே தெரிந்து கொண்டேன். இயேசுவே நன்கே புரிந்து கொண்டேன். அன்னைக்கு என் நண்பன் சொன்னதுனால அதெல்லாம் அங்கே பாடல்ல வச்சு என்ன பண்ணிட்டான், எழுதிட்டோம். சாட்சி எப்ப கேட்டாலும் அது சாட்சி. அப்படி ஆண்டவர் நம்ம தாகத்தோடு என்ன பண்ணணும், விரும்பணும், நேசிக்கணும், அவர் நம்ம உள்ளத்திலே ஆராதிக்கணும். அப்பதான் தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்குள்ளோ நாம் அவருக்குள்ளவும் இருக்க முடியும். அப்பொழுது நீ என்ன கேட்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும், செய்யப்படும், வாய்க்கப்படும். நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ வந்து உக்காந்துட்டு, நிறைய பேர் எங்கெங்க போய் உக்காந்துட்டு போனா போதும், கொஞ்சம் தேங்காய் வாழைப்பழத்தை அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனால் எல்லாம் ஓகே நினைக்கிறாங்க. அது அவருடைய விருப்பம். நம்முடைய தேவ சமூகத்திலே அவரையே நோக்கி பார்த்து அமர்ந்திருந்தாலே போதும். அவரை நோக்கி பார்த்து, அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். 30, 60, 100. நம்ம எப்படிப்பட்ட தாகத்தை கேட்கிறோம்? நான் வந்து பெருமாசையா பாடல்கள் நிறைய கேட்பேன். பெண்டைவரில் போட்டு விட்டுட்டாக்கா ஸ்பீக்கரில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். நான் அந்த பாடல்கள்லாம் என்ன பண்ணுவேன், அப்படியே ரிசீவ் பண்ணுவேன், கவனிப்பேன். அதுதான். இப்போ எத்தனையோ பாட்டு எனக்கு தெரியாது, ஆனால் அது சில காரியங்கள்லாம் அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, ஐயா அப்படி பாடுற அந்த பாட்டு புதுசாக பாடுறேன் இப்போதான். அப்போ கேட்டது அதை நினைவுபடுத்தி அந்த ராகத்தில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்றத நான் பாடுறேன்.
அப்ப தேவனுடைய காரியங்கள் நம்ம எப்படி இருக்கும்? நிலையாய் இருக்க வேண்டும். முடிச்சத ஞாபகம் இருக்கு எனக்கு, நிலையாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்து 6, 9 3லயே 6, 9 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நிறைய பேர் இப்போ எனக்கு தெரியும், ஒன்றும் சொல்ல தேவையில்லை, என்னோட நீ பெரிய ஆளா, என்னுடைய வசதி படைத்தவனா, என்னோட புத்திசாலி, நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாம அப்படி நினைக்க கூடாது. எப்படி இருக்கணுமா? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். 9 சொல்லப்பட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவே முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. என்ன உனக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்க, இல்லாம இருந்திருப்ப, ஒரு 50 ரூபாய் தேவன் உனக்கு கொடுக்கும்படியாய் கிடைக்கும்படியாய் செய்திருப்ப. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்ததற்காக நீங்க 50 ரூபாய் 100 ரூபாவா, அது கூட இல்லாம இருந்தமே. ஆண்டவர் இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, கிடைக்க முடியாது. அவர் இறங்கி இருக்கிறாரே, அவரை கனப்படுத்து. அதுதான் நிறைய பேர் எனக்கு 50 ரூபா வந்து 50 ரூபாய் 5 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. கொடுத்துதான் பாரு, கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உன்னை எல்லா விதத்திலும் கனம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். எங்களை அப்படிதான் பண்றார் ஆண்டவர். கர்த்தருக்காக செய், அவருக்காக அந்த காரியம் பண்ணணும், செய்யணும். ரைட், ஓகே, அப்படிதான் போறோம். அப்ப ஆண்டவராகிய தேவன் நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்ப நாம அவருக்கு எப்படி பிரியமா இருக்கிறேன்னு ஆண்டவர் அறிந்து கொள்வோம். ஆதலால் 11 சொல்லப்பட்டிருக்கு, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவருடைய படைப்புகள் எதையுமே அற்பமா எண்ணவே கூடாது. உலக வாழ்க்கை அது வீண், மாயை. உன்னதமான தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து அவர் பேசும்போது கவனித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து புரிந்து அதன்படி நடப்பேன் நீ தீர்மானி. சும்மா வந்துட்டு சினிமா தேட்டரில் குடிச்சா பாப்பா என்ன போயிட்டே இருப்பாங்க, இல்லை வெளியே போய் சிகரெட்டு பீடி பிடிப்பாங்க, சமோசா காஃபி பண்ணுவாங்க. சில தேட்டர்லாம் அது நாட் அலவுடு, அந்த இன்டர்வெல்ல தான் ஆரம்பம் வைப்பாங்க. சில தேட்டரில், பெரிய தேட்டர்லாம் எப்பவுமே ஓப்பன்லேயே இருக்கும். நீ எப்போ வேணாலும் போயிட்டு சமோசா, பப்ஸு, காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸு, டிஃபன் கூட இருக்கும், சாப்பிட்டு வரணும். மால்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் இருக்கு. அப்போ யோசிக்கணும், அந்த மாதிரி நம்ம எழுந்து போகக்கூடாது. காரணம் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறது, ஆண்டவரே சொல்றது நான் போனதான் நடக்காது அப்படின்ற காரியத்தில் போகணும். ஆண்டவர் அறிவோம், நம்ம பிடிக்கல, போர் அடிக்குது, நல்லா இல்லை, நம்ம சொல்றாரு வலிமை புரியல அப்படின்னா பிசாசு என்ன பண்றான், உனக்குள் வந்து உன் சிந்தையை கலைத்து போடுகிறான். அவ்வளவுதான், வேற ஒன்று. நீங்க நல்லவர்கள் தான். தேவன் படைக்கும் போது எல்லோரையும் நல்லவர்களாகத்தான் படைத்தார். இருக்கின்ற சூழ்நிலை அதை நிமித்தமாய் பிள்ளைகள் என்ன பண்றது, அதை கேட்டார் போல் மாறி விடுகிறார்கள். சில பெற்றோர்கள் அப்படியே அனுமதிக்கிறாங்க, சில பெற்றோர்கள் கண்டிக்கிறார்கள். இப்படிதான் குடும்பங்கள் இருக்கு. நாம தான் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த வார்த்தை 12 வாசிச்சோமா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். புத்திமதி சொல்றாரு, அடிக்கிறார்களா கிடையாது, புத்திமதிகள் சொல்லுகிறார். அது சில பேருக்கு கசப்பா இருக்கும், வெறுப்பா இருக்கும், கோபமா இருக்கும். அடைய நம்ம இது இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. வந்தது எதற்கு, தேவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக. தெரிந்து கொண்ட பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தைகளெல்லாம் கேட்டு உணர்ந்து புரிந்து சரி நாமளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு சிந்தைக்குள் போவதுதான். நம் சிந்தைகள் என்ன பண்ணக்கூடாது,
சிதறாதபடிக்கு உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவன் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சொல்லப்படும் போது. அடுத்து பாருங்க, 4 நீதிமொழி 4 10, 12, 13, 10 வாசிக்கிறேன். மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நான் நினைச்சுக்கிறேன், அப்ப நினைக்கும் போது ஒரு 40 ஆண்டுகள் நம்ம இந்த பூமியில் இருந்தா போதும்னு நான் நினைச்சேன். 40 வருஷம் கல்யாணம் ஆகல, அப்ப நினைக்கிறேன் 40 வருஷம் இருந்தா போதும் அப்படின்னு எனக்கு சொல்றேன், மனசு நினைக்கிறேன். நான் தனிமையா 40க்கும் மேலும் ஆண்டுகள் என்ன பண்ணிக்கிறேன், இன்னும் 30 ஆண்டுகள் எனக்கு ஊட்டி கொடுத்திருக்கிறார். இனி எத்தனை ஆண்டுகள் அப்படி அவர் செய்வாரோ அதை நான் அறியேன். அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம். நான் இந்த பூமியிலே அவர் நாம் மகிமைப்படும்படியாய் இன்னும் எத்தனை நாழிகை, நாள், வாரம், மாதம், மாதங்கள், ஆண்டுகள் எனக்கு தெரியாது. இதற்கிடையில் அவருடைய வருகை வருமானால் அதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எவ்வளவு காரியம் இருக்கு. இப்ப வந்தவங்க யோசிக்கணும், இப்படியெல்லாம் இருக்கு காரியம், என்ன சாதிக்க போறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இருதயத்திலே பத்திரப்படுத்தி அதை நினைவுபடுத்தி அதன்படி நடந்து கொண்டு இருந்தால் நமக்கு 2ஆம் மரணத்திலே வாழ்வு உண்டு. அது தேவனோடு. அந்த 2வது மரணத்தில் நமக்கு ஜீவன் உண்டு. இந்த உலகத்திலே மரிக்கிற மரணம் 1ஆம் மரணம். அந்த மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய வருகையிலே நியாய விசாரணை நாளிலே விசாரிக்கப்படும் பொழுது நாம் தேவனால் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கிருபை செய்திருப்பாரானால் நாம் தேவராஜ்யத்திலே இருக்கலாம். இது யாருமே நினைக்கிறதே இல்லை. யாரு கேட்டாங்க போப்பா இந்த நினைக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வரும், நிச்சயம் வரும். அந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரும் மரித்திருந்தால் எழுப்பப்படுவோம். உயிரோடு இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படும், நியாயம் விசாரிக்கப்படும். நாம் பரலோகத்திற்கு உரியவர்களா, நரகத்திற்கு உரியவர்களா, அப்பொழுதுதான் தீர்மானிக்கப்படும். அதை இப்பவே ஆண்டவர் நமக்கு சொல்லி விடுகிறார். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டுமானால் என்னுடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து நடந்து கொண்டு இருங்க. என்னுடைய வருகையோ ஒருவேளை உங்களுடைய மரணமோ இவைகளில் எது முந்திக் கொள்ளுகிறதோ கவலை வேண்டாம். நியாய விசாரணையால் நீங்கள் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது நீங்கள் நரகத்திற்கு தப்பிக்கொள்வீர்களானால் பரலோக ராஜ்யம் நிச்சயம். எத்தனை பேர் யோசிக்கிறோம்? இதுதான் நம்ம வாழ்க்கை. நிறைய பேருக்கு தெரியல. முடிஞ்சா நடந்தால் இதுவும் ராஜ நடை. எது நடந்தால்? நாம தேவன் சொல்லுபடி நடந்தால். அப்பதான் அவர் சொல்படி நடக்கலன்னா நடையா இது நடையா அப்படி போயிடும். தேவன் சொல்படி நடந்தால் இது ராஜ நடை. அப்பதான் நமக்குள்ள ஒரு தெம்பு இருக்கும், உற்சாகம் இருக்கும், தேவனை குறித்தான ஒரு பெருமை இருக்கும். அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின் நிமித்தமா அந்த பெருமை நமக்குள்ளே நம்மை ஜீவிக்க செய்யும். அப்பதான் தைரியமா இருக்கலாம். ஓப்பா உலகம் ஒண்ணும் இல்லப்பா, நான் மரித்தாலும் கூட தேவராஜ்யத்திலே காணப்படுகிறேன். காரணம் அவர் சொல்படி கேட்டு நடக்கிறார். என்னெல்லாம் சொல்றதை கேட்டு நடப்பேன். என தேவன் நடத்துகிறார். ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல.
அவர் நம்மை தள்ளிவிடுகிறவரும் அல்ல, நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர். அப்படிப்பட்ட தெய்வம் இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. வந்தவர்கள் யாவரும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்களானால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். 13 நிறைய ட்ரிப்பு சொல்லப்பட்டது. மறுபடியும் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அப்ப தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நினைவுபடுத்தி பத்திரப்படுத்தி சொல்லி சொல்லி பார்த்து ஜெபத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை கனப்படுத்தி நம்மையும் தேவனுக்குள் மகிழ்ந்திருக்கும்படியால் தேவனை நோக்கி பார்ப்போமானால் தேவன் அப்படியே செய்வார். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். அன்பினாதவர்கள் சோதரிகளும் துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை மத்தியான வேளையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் எங்களை அழைத்து உடைய வார்த்தைகளை கொடுத்து ஆலோசனை கொடுத்து வந்த யாவரையும் கவனிக்கும்படியாய் கிருபை செய்திருக்கிற எனக்காக நன்றி 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 அப்பா. இந்த நாளிலும் வந்த யாவரும் உண்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொண்ட சுவாமி. இந்த நிமித்தம் நன்மையை சுகத்த பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதி தேவைகளை சந்தியும் எங்களை யாவரையும் தாழ்த்துகிற கிருபினால் ஒளிமறைத்துக் கொள்ளும். இதோ எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் நாமங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுக்கணும்னா வாங்க, கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.